ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டோர்கம் சராதரன் அவர்கள் எழுதின டைனமிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து ரூல்ஸ் ஃபார் சக்ஸஸ். இந்த புக்கில் வந்து பேஜ் நம்பர் 59 சாப்டர் 6ல் ரூல்ஸ் ஃபார் சக்ஸஸ்ங்கிற டாப்பிக்கில் இருந்து நம்ம லாஸ்ட் 3-4 வீக்ஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து சந்திரபிரியா செஷன் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க வேறு ஒரு வேலையாக போனதுனால ஸோ அதில் இருக்கிற மிச்சத்தை நான் வந்து இன்றைக்கி வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம ரூல்ஸ் ஃபார் சக்ஸஸில் வந்து 6 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரிமைனிங் பாயிண்ட்ஸை வந்து நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் மொத்தம் 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியுதோ ஸோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ த டைனமிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ் chapter number 6 rules for success. So there are many rules for success. Here are some very practical ones. So already 6 points வந்து நம்ம 6 rules வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். So இப்போ 7th rule. So learn how to sleep well because people who cannot sleep well will fail. ஸோ எப்படி சரியாக தூங்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. சரியாக தூங்க முடியாதவங்க வந்து லைஃப்பில் வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. They will eventually be defeated. You are going to see what is the best way to sleep in order to have a deep sleep and enough sleep. ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம டீப் ஸ்லீப் எப்படி நம்ம வந்து தூங்கணும், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டு நம்மளை வந்து தூங்க சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக வந்து டோர்கம் சராதரன் ஸ்கூலில் வந்து ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே வந்து முடிச்சிருக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கக்கூடாது. ஸோ எஸ்பெஷலி நைட் 9:30க்கு மேலே வந்து நம்ம வந்து எந்த விஷுவலைசேஷன் மெடிடேஷனோ அல்லது மெடிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எதனால சொல்கிறாங்க அப்படின்னா 10 மணிக்கு மேலே வந்து ஹியூமன் பீயிங்ஸோட ஃபிசிக்கல் பிரெயின்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் வந்து தேவை. ஸோ ஓய்வு வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூங்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ 10 மணிக்கு மேலே நம்ம தூங்கணுங்கிற காரணத்துக்காக ஸோ 9:30க்கு மேலே எந்த தியானங்களோ விஷுவலைசேஷன் மெடிடேஷன்ஸோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பல சோர்ஸஸ்லேருந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ எந்த மாதிரி தூங்கணும், எவ்வளோ டீப் ஸ்லீப்போட இம்பார்ட்டன்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுட்டு நம்ம தூங்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம நைட்டு பார்க்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு 12 மணிக்கு மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு குக் பண்ணி சாப்பிட்றது அல்லது 3 o'clock 3:30 வரைக்கும் டிவி அதர் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறதுலாம் வந்து மிக தவறான பழக்கங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ரீசன்ஸ் ஒய் யூ ஆர் நாட் ஸ்லீப்பிங் வெல் அண்ட் டூ எக்ஸாக்ட்லி த திங்ஸ் நெசசரி ஃபார் யூ டு ஸ்லீப் வெல். ஸோ ஒருவேளை உங்களால் வந்து சரியாக தூங்க முடியலன்னா ஸோ ஏன் வந்து நம்மளால் வந்து தூங்க முடியல அப்படிங்கிற காரணங்களை வந்து கண்டுபிடிச்சு ஸோ அதை வந்து சரி பண்ணுறதும் முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் யூ மஸ்ட் get cleaned up, go to bathroom, take a shower, clean everything and then go to sleep in a nice place without drinking and eating அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஈட்டிங்னா இதில் எதனால சொல்கிறாங்க அப்படின்னா ஏஜ்லெஸ் விஸ்டம் ஸ்கூலில் வந்து நம்மளோட ஃபுட்டு வந்து சன்செட்டுக்கு முன்னாடியே நம்ம டின்னர் வந்து நம்ம வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சன்செட்டுக்கு அப்புறமா நம்ம டின்னர் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறதுனால தான் ஸோ படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ட்ரிங்கிங் அண்ட் சாப்பிடாம தூங்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து 8வது பாயிண்ட் வந்து யூ மஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் யூ மஸ்ட் எக்ஸசைஸ். இஃப் யூ கேனாட் டூ எனி ஜஸ்ட் வாக் 1 or 2 miles daily or jump rope or swim or climb mountains. Every day you must have 1 hour of exercise. If you are not doing this you may fail. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். நம்ம வந்து ஒரு வாக்கிங் போகணும் அல்லது ஒரு மவுண்டிங் போகணும் அல்லது நம்ம வந்து ஸ்விம் பண்ணணும் அல்லது ஸ்கிப்பிங் வந்து பண்ணணும், ஜம்ப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து 1 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு இது வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அப்படி நம்ம வந்து பண்ணலை அப்படின்னா இஃப் யூ ஆர் நாட் டூயிங் திஸ் யூ மே ஃபெயில் அப்படிங்கிறத இங்கே வந்து நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணி சாரி கூகுள் மீட்டில் நான் ஆன் பண்ணவே இல்லை, ரொம்ப சாரி. ஸோ நான் அதுக்குள்ளே வந்து த டைனமிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ங்கிற புக்கில் ரூல்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நம்பர் 7 லேர்ன் ஹவு டு ஸ்லீப் வெல் அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நம்பர் 8 வந்து யூ மஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணேன். சாரி, ஸோ அந்த பட்டனுக்கு முன்னாடி வந்து ஒரு மொபைல் ஃபோனை வச்சு ஃபேஸ்புக்கு ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கனால இதை நான் கவனிக்கல, ரொம்ப சாரி. ஸோ அதை மிஸ் பண்ணவங்க வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு 5 minutes அல்லது 10 minutes மட்டும் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப சாரி. ஓகே, ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் 9th பாயிண்ட் வந்து
people who breathe well are more successful people. சரியான முறையில் வந்து சுவாசம் செய்ய தெரிந்தவர்கள் வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஓகே, சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படிங்கிறத சொல்றாங்க. People who breathe well are more successful people. I was reading in a newspaper that about 40 years ago they started to examine the lives of unsuccessful people and they found something very interesting. Successful people breathe deeply, unsuccessful people breathe shallowly and take irregular little breaths. So வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிகிள் வந்து படிச்சேன். ஸோ 40 இயர்ஸ் முன்னாடி வந்து சில எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பண்ணும்போது சரியாக சுவாசம் செய்யாதவர்கள் வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருந்ததில்ல, மிக சரியாக சுவாசம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க அப்படிங்கிறத அதில் நான் வந்து படிச்சேன் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. So unsuccessful people breathe shallowly and take irregular little breaths, but successful people breathe nicely, filling their lungs with oxygen, hydrogen and exhale nicely. It regulates their whole system, cleanse the brain, and they are successful because they created successful conditions in their life அப்படினு சொல்றாங்க. சோ இங்க பிரீதிங் பத்தி பேசும்போது சோ நம்ம என்னமாலாம் வந்து சரியான முறையில பிரீதிங் பண்ணணும் அப்படிங்கறத சோ பல சோர்சஸ்ல நம்ம கத்துக்கிட்டு நம்மள வந்து அந்த பிரீதிங் வந்து பண்ண சொல்றாங்க. சோ டோக்கம் சனாதனர்கள் வந்து இங்க வந்து ஒரு பிரீதிங் மெத்தட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ நீங்க வந்து ஒரு 8 கவுண்ட்ஸ்க்கு வந்து இன்ஹேல் பண்ணிக்கோங்க, 8 கவுண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க, சுவாசத்தை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா 8 கவுண்ட்ஸை வந்து எக்ஸேல் பண்ணிக்கோங்க. ஸோ எகெயின் வந்து 8 கவுண்ட்ஸை ஹோல்டு பண்ணிக்கோங்க, அப்புறம் எகெயின் இன்ஹேல் பண்ணிக்கோங்க, ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ 8 கவுண்ட்டுக்கு இன்ஹேல் ஹோல்டு, அதுக்கப்புறம் 8 கவுண்ட்டுக்கு எக்ஸேல், அதுக்கப்புறம் திருப்பி ஹோல்டு, அப்புறம் இன்ஹேல். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அல்லது மிகச்சிறந்த பிரீதிங் மெத்தட் எதுங்கிறத கற்றுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ then fill 8 counts, fill your so அந்த மெத்தட சொல்லிட்டு wait 8 counts, holding the air in your lungs, exhale it with 8 counts and hold your so அந்த மெத்தட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. then breathe again. This will make your lungs really beautiful and your face shining. so அந்த பிரீதிங் ஓட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இன்னைக்கு எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல எங்களோட யூடியூப் பேஜ்ல வந்து நாங்கள் ஒரு விஷுவலைசேஷன் மெடிடேஷன் வந்து இங்கிலீஷ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அலைன்மெண்ட் அண்ட் பிரீதிங் எக்ஸசைஸ். ஸோ அதில் வந்து நம்மளோட பிசிக்கல் பாடி, நம்மளோட உணர்வுகளுக்கான உடல், நம்மளோட எண்ணங்களுக்கான உடலை கவனிச்சு நம்ம ஒரு சுவாசம் செய்யக்கூடிய ஒரு மெத்தடை வந்து நம்ம அந்த யூடியூப் ரெக்கார்டிங்ல போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் பார்த்து ஸோ அந்த ப்ராக்டிஸை கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ 10th பாயிண்ட் வந்து குட் ஃபுட் இஸ் நெக்ஸ்ட். ஸோ யூ டிசைட் அபவுட் யுவர் ஓன் ஃபுட். தெர் ஆர் மெனி எக்ஸலன்ட் புக்ஸ் அபவுட் நியூட்ரிஷன். read them and choose the foods that you should eat. ஸோ நம்ம நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை நம்ம படித்து ஸோ எந்த மாதிரியான சரியான உணவு பழக்கத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதுபடி வந்து நீங்கள் உணவு பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 11th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, along with the good food you must think about your teeth. Not everyone takes care of his teeth. Many sicknesses originate from decaying teeth. If you go to work with your decaying and dirty teeth, maybe people will not even give you a job, but if you have beautiful teeth, people will want to hire you. ஸோ உங்கள் பற்களை வந்து நல்லா வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் பற்கள் வந்து சுத்தமானதாக வந்து இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற இடத்துலையோ நீங்கள் பிஸ்னஸ் டீலிங் பண்ண போகிற இடத்துலையோ உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா உங்கள் பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் மிக மிக முக்கியமானது. ஸோ உங்கள் பற்களிலிருந்து சுத்தமாக இல்லாட்டினாலும் ஸோ வாயிலிருந்து அந்த பற்களினால் ஏற்பட்டதுனால வந்து துர்நாற்றங்கள் வந்தாலும் பீப்புள் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அங்கே சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா உங்கள் பற்களை வந்து சுத்தமாக வந்து வைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தாப்புல என்ன சொல்கிறாங்க, ஹேர் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் பட் ஆல்சோ ஃபார் மென். You must have good looking hairdo because hair is an attraction device. When you go somewhere, your boyfriend, girlfriend, husband, wife look at your hair. When you go somewhere, your boyfriend, your girlfriend, husband, wife look at your hair. So take care of your hair and try to make it healthy. There are lots of methods you can use to make your hair healthier. Of course, this brings auxiliary help for your success. So உங்களோட லைஃப்ல வந்து
நல்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட முடியை வந்து சரியாக அமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஜென்ஸ் மட்டும் இல்லாமல் லேடிஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ஸுக்கும் இது வந்து அப்ளிகபிள் தான். ஸோ அதை என்ன மாதிரி அழகாக வச்சுக்கணும், அதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுங்கிறத கற்றுக்கிட்டு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஸோ லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு அது ஒரு ஒன் ஆஃப் த காரணமாக வந்து அமையும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிளென்லினஸ் இஸ் அனதர் டிக்கெட் டு சக்ஸஸ். ஸோ யூ ஆர் கோயிங் டு மேக் யுவர் செல்ஃப் கிளீன். ஸோ நம்மளை சுத்தமாக வந்து வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஐ எம் நாட் சேயிங் டு புட் ஆன் அ லாட் ஆஃப் பெர்ஃப்யூம், பட் கிளென்லினஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் டு டேக் 2 or 3 showers daily so that your body is clean. ஸோ உங்கள் உடலை வந்து துர்நாற்றம் இல்லாமல் சுத்தமாக வந்து வைத்து கொள்ளணும். ஸோ முடிஞ்சால் வந்து 2-3 தடவை கூட நீங்கள் ஷவர் எடுத்துக்கோங்க, குளிச்சுட்டு உங்கள் உடல்ல இருந்து எந்த விதமான துர்நாற்றமும் வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் உடல்ல இருந்து கிளென்லினஸ் இல்லாமல் துர்நாற்றம் வரதா இருந்தால் உங்கள் பக்கத்தில் இருந்து அணுகி வேலை செய்கிறதுக்கு அவங்க அந்த அளவுக்கு வந்து விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அப்பையும் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தேவையான அளவுக்கு பெர்ஃப்யூமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பெர்ஃப்யூமையும் ரொம்ப எக்ஸாகரேட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் ஸோ பீப்புள் வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்கள் நம்ம உடம்புல க்ளீனாக வச்சுக்கணும், துர்நாற்றம் வராமல் வச்சுக்கணும். ஸோ அதே சமயத்தில் பெர்ஃப்யூம் அண்ட் சென்ட் இது எல்லாத்தையும் நம்ம அளவாக யூஸ் பண்ணணும். ஸோ அதை யூஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் அதை எக்ஸசிவாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ பீப்புள் வில் ரிப்பல் அஸ். அப்போ கிளென்லினஸ் வந்து ஒன் ஆஃப் த ரூல்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கிறத இங்கே வந்து டோர்கம் வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்பர் 14 கிளீன் பிரெத் இஸ் நெக்ஸ்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சுவாச பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட மூச்சு காற்று வந்து துர்நாற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ கிளீன் பிரெத் இஸ் நெக்ஸ்ட். சம்டைம்ஸ் பீப்புள் கம் டு மீ அண்ட் சே we would like to talk with you and I say stay 3 feet away. ஸோ டோர்கம் சனாதனிட்ட முந்தி வந்து பேச வரும்போது யாராவது ரொம்ப க்ளோஸாக வந்து பேச வந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஏதாவது வாயிலேருந்து துர்நாற்றம் வந்துச்சுன்னா அவங்கள வந்து நீங்கள் ஒரு 3 அடி தள்ளி நின்று பேசுங்க, எனக்கு நீங்கள் அவ்வளோ தூரத்தை வந்து பேசினாலும் எனக்கு வந்து காது கேட்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்களாம். ஸோ அப்போ பேட் பிரெத் கம்ஸ் ஃப்ரம் த ஃபெர்மெண்டேஷன் இன் யுவர் ஸ்டமக். ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்டமக் அண்ட் டைஜஷன் அண்ட் ஆல்சோ கேர் ஃபார் யுவர் இமோஷனல் ஸ்டேட்ஸ் அண்ட் மென்டல் ஸ்டேட்ஸ் பிகாஸ் தே ஆல் கான்ட்ரிபியூட் யுவர் பிரெத். ஸோ வாய் துர்நாற்றம் மாதிரியே நம்ம மூச்சு காத்துல வந்து துர்நாற்றம் வர்றதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நம்மளோட டைஜஷன் சரியாம இருந்தாலோ ஸோ நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து உள்ள வந்து ஃபெர்மெண்டேஷனா புளித்து போறதா ஆகிட்டாலுமே ஸோ நம்மளோட சுவாசமானது வந்து துர்நாற்றமானதாக வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸுமே கூட நம்மளோட மூச்சு காற்று துர்நாற்றமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கனால ஸோ அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டை நம்ம சரி பண்ணணும், நம்ம ஃபுட்டு சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து சரி பண்ணோம்னா இதுலேருந்துலாம் நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து டோர்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ குட் வாக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நடக்கிறது வந்து மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ லேர்ன் ஹவு டு வாக். I suggest that daily for 2 or 3 minutes you walk in front of. ஸோ நடக்கிறதுனா வந்து வாக்கிங், இந்த மார்னிங் வாக் ஈவினிங் வாக் வந்து கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ லேர்ன் ஹவு டு வாக். ஸோ எப்படி நடக்கணுங்கிறத நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. லேர்ன் ஹவு டு வாக். I suggest that daily for 2 or 3 minutes you walk in front of a mirror very beautifully, rhythmically, harmoniously and do the best that you think you can do. ஸோ அப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் நடந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நீங்கள் நடக்கிறது எப்படி இருக்குது, நல்லினமானதாக இருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்கா, ரிதமிக்காக இருக்கிறதா நீங்கள் நடந்து பார்த்து உங்களோட நடையை வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தென் வாட்ச் ஹவு பீப்புள் வாக். வாட்ச் ஹவு சம் பீப்புள் ஆர் வாக்கிங் அண்ட் ட்ரை டு திங்க் which one would you hire if you wanted someone to work for you or to be your friend. ஸோ மக்கள் எப்படி நடக்கிறாங்கிறத நீங்கள் வந்து அப்சர்வ் வந்து பண்ணி பாருங்க. ஸோ அவங்க நடக்கிறத வச்சு ஸோ என்ன மாதிரி நபர்கள் கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருப்பீங்க அல்லது நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு ஹையர் பண்ணுறதுனா நீங்கள் அந்த மாதிரி நடக்கிறவங்கள நீங்கள் ஹையர் பண்ணுவீங்களாங்கிறத நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ டோர்கம் சார் எழுதின இன்னொரு புத்தகத்தில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஸோ டோர்கம் சார் அதில் வந்து ஒரு மொனாஸ்ட்ரியில் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்காக வந்து போயிருக்கும்போது ஸோ கண்டினியூஸாக வந்து 1 month வந்து பப்ளிக் பிளேசஸில் உட்காந்து ஜஸ்ட் வந்து பீப்புள் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3-4 days வந்து அது ரொம்ப ஸ்டூபிடிட்டியாக இருந்துச்சு.
என்னடா ஒரு ஆள் நடக்கிறத, நிறைய பேர் உட்காந்து நடக்கிறத வந்து நம்மளை பார்க்க சொல்றாங்க. ஸோ அதுவும் இந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில நமக்கு இந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களேன்னு ரொம்ப வெறுப்போட பார்த்தாராம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் 8 நாள் 10 நாள் 15 நாள் 20 நாள் வந்து அது ரொம்ப வெறுப்போடைய அந்த பயிற்சி வந்து பண்ணாராம். ஸோ அந்த மொனாஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய குருமார்கிட்ட போய் வந்து சொல்லும் போது எனக்கு இது ரொம்ப ஒரு ஸ்டூபிடிட்டியா இருக்கு. ஸோ அது என்னது ஒருத்தர் நடக்கிறத போய் உட்காந்து நீ வந்து பார்க்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னப்ப ஸோ அவர் வந்து என்ன சொன்னாரா, இல்ல அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு, நீ போய் உட்காந்து திருப்பி அப்சர்வ் பண்ணுன்னு சொன்னாங்களா. ஸோ டோர்கம் கூட படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ப்ராக்டிஸ் வந்து போய் பண்றாங்க. ஸோ அப்ப இவர் அங்க போய் உட்காந்து அதை அவங்கெல்லாம் நடக்கிறத வந்து பார்க்கும்போது ஸோ சில பேரோட நடை வந்து வித்தியாசமா இருக்கிறத வந்து உணர்ந்தார். ஸோ அதை வந்து அந்த குருமார்கிட்ட வந்து அவர் ரிப்போர்ட் பண்ணும்போது ஸோ டோர்கம் கிட்ட அந்த குருமார்கள், டோர்கம்கிட்ட மட்டும் இல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்டையும் அந்த மொனாஸ்ட்ரியோட குரு என்ன சொன்னாரா, ஸோ நீங்க நடக்கிறதுல வித்தியாசமா இருந்தாங்கன்னா அவங்கள போய் நீங்க இன்டர்வியூ எடுங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்க உடல்நிலை எப்படி இருக்கு, அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லும் போது ஸோ வித்தியாசமாக நடக்கக்கூடிய உங்களோட அந்த அவங்களோட லைஃப்ல வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் சரியில்லாம இருக்கு, அல்லது அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனோட இருக்காங்க, அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு சரியில்லாம இருக்கிறத வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணாங்களாம். ஸோ அப்ப இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம நார்மலா வாக்கிங் எக்ஸசைஸ் கிடையாது, நார்மலாவே நடக்கிறத கூட அது வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப ஒருத்தவங்க நடக்கிறத வச்சே வந்து அவங்க மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்மளால வந்து அக்சஸ் பண்ண முடியுங்கிறனால தான் அவங்களுக்கு வந்து அந்த மொனாஸ்ட்ரியில வந்து அந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அந்த ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல உட்காந்து பார்க்கும்போது சில பேர் வினோதமா நடக்கிறாங்க அல்லது அவங்களோட நடையே வித்தியாசமா இருந்தா அவங்கள்ட்ட போய் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருக்கிறத சொல்றாங்க. ஸோ அப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து இந்த நடக்கிறது மூலமா வெளிப்படுறதையும் அவங்க வந்து பார்த்தாங்க. ஸோ அப்போ நம்மளுமே வந்து சரியாக நடக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஸோ அப்போ டெய்லி 2-3 நிமிஷம் வந்து நம்ம ஒரு கண்ணாடியை பார்த்து நம்ம நடந்து பழகணும் அப்படிங்கிறது வந்து டார்க்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அது வந்து லைஃப்பில் வந்து ஒன் ஆஃப் த சக்ஸஸ்க்கு வந்து காரணம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா? ரைட். ஸோ then watch how to people walk, watch how some people are walking and try to think which one would you hire if you wanted someone to work for you or to be your friend. So it does not matter whether you are heavy or lean, it is the tempo of your walking, the way you are moving. Walking expresses all your psychology. ஸோ நம்ம என்ன மாதிரி நடக்கிறோம், நம்மளோட வாக்கிங்ல என்ன மாதிரியான டெம்போ இருக்கு, ஸோ நம்ம என்ன மாதிரி பாடியை நம்ம மூவ் பண்றோம், நம்ம நடக்கும்போது நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குங்கிறதுலாம் பொறுத்து தான். ஸோ அது வந்து நம்மளோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸை ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றதா அது வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 16th பாயிண்ட் வந்து மேனர்ஸ் அண்ட் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு நல்ல மேனர்ஸும் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத சொல்றாங்க. ஸோ இப்போ டார்க்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, ஸோ அவர் வந்து பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரா வந்து ஒரு சில வருடங்கள் வந்து டார்க்கம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரா வந்து ஒர்க் பண்ணும்போது ஸோ டோர்கம் சனாதரின்னு இன்னொரு ஆஃபீஸரும் வந்து நிறைய பேரை வந்து ஆஃபீஸ் செக்ரட்டரிக்காக வந்து இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன பண்றாங்க, பர்பஸ்ஃபுல்லாவே வந்து அந்த இன்டர்வியூ நடக்கிற ரூம்ல அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றவங்கலாம் வர்ற பாதையில வந்து சில பொருட்களை வந்து போட்டு வச்சுறாங்க. ஸோ ஆஃபீஸ் ஸ்டேஷனரி சில இது வந்து அவங்க கண்ணில் படும்படியா போட்டு வச்சுறாங்க. ஸோ அப்சர்வ் பண்றாங்க. ஸோ அப்சர்வ் பண்ணும்போது வர்ற லேடி வந்து என்ன பண்றாங்க, அதை பார்த்துட்டு அப்படி நகண்டு வந்து போயிடுறாங்க. ஸோ ரெண்டாவது வர லேடி வந்து அதை கவனிக்கவே இல்லை, அதை கவனிச்சாங்களோ கவனிக்கலையோ இதோ கவனிக்காத மாதிரி வந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு லேடி வந்து அதை பார்த்து அதை எந்த இடத்துல வைக்கணுமோ அதை எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த 3 பொண்கள்ல இருந்து ஸோ கண்டுக்காம போன பொண்ணையும் அவங்க செலக்ட் பண்ணல, ஸோ அல்லது பார்த்தும் பார்க்காத மாதிரி போன பொண்ணையும் அவங்க செலக்ட் பண்ணல. ஸோ இருக்கிற பொருளை அதை எந்த இடத்துல வைக்கணுங்கிறத கேட்டு அந்த இடத்துல வச்சவங்களை தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம என்னதான் ஒரு இதுல அவங்க என்ன வந்து பாக்குறாங்க, அவங்க இன்டர்வியூக்கே வந்திருந்தால் கூட ஸோ தன் முன்னாடி கீழே கிடக்கக்கூடிய பொருளை என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யறாங்கிறத பொறுத்து அவங்களோட பொறுப்புணர்வு எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் வந்து பண்றாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புணர்வோட நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சரி, சில பேர் வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, ரோட்ல வந்து பைக்ல போயிட்டு இருப்பாங்க அல்லது கார்ல போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு மெயின் ரோட்லயோ அல்லது ஏதோ ஒரு ஹைவேஸ்லயோ இல்லை ஏதோ ஒரு ரோட்ல வந்து ஒரு பெரிய கல் இருந்தா ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 198 பேர் வந்து அதை கண்டுக்காம தான் போறதை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதை எடுத்து போறதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்காதவங்களை தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ 102 பேர் தான் அவங்க கார்லயோ 2 வீலர்லயோ அல்லது நடந்தோ அல்லது ஆட்டோல எதுல போனாலும் நிப்பாட்டி ஸோ அந்த கல் எடுத்து அகற்றி அப்புறப்படுத்திட்டு போறதை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ பெரும்பாலானவர் வந்து நமக்கு என்ன, அது எதுக்கு நம்ம போய் தோன்றோம், அது என்னமோ ஆயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு போறதை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து மேனர்ஸை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஸோ பிஹேவியர் ஷுட் பி நோபிள். வாட்ச் யுவர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், the tone of your voice, the movements of your hands, your walking, your dressing, your hair, your smile, all these things affect your success. So இதெல்லாமே வந்து மேனர்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, நம்மளோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்கு, நம்மளோட கைகளை நம்ம மூவ் பண்ணக்கூடியது எப்படி இருக்கு, நம்ம நடக்கிற ஸ்டைல் எப்படி இருக்கு, நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு, நம்மளோட ஸ்மைல் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளோட சக்ஸஸை வந்து நிர்ணயிக்குங்கிறது சொல்றாங்க. ஸோ டோர்கம் சார் அதர் வந்து செக்ஸ், ஃபேமிலி அண்ட் த உமன் இன் சொசைட்டிங்கிற ஒரு புக்கில் வந்து அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டைவர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபோட வாய்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன், ஸோ அதுதான் காரணம்ங்கிறது சொல்ல, சில பேரோட வாய்ஸ் நல்லா இல்லாமல் இருக்கிறனால கூட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து தன்னோட வாழ்க்கை துணை வந்து டைவர்ஸ் வந்து பண்ணுவாங்கிறது சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம வாய்ஸ் வந்து சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ரை வந்து பண்ணணும். ஸோ இப்போ மாடர்னாக என்ன நம்ம பண்ணலாம், ஸோ நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே வந்து நம்மளோட வாய்ஸை வந்து ஒரு 3 minutes 4 minutes 5 minutes வந்து நம்ம வந்து பேசி பார்த்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம லிசன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த இடத்துல பேசுகிறோம், நம்மளோட வாய்ஸில் வந்து கமாண்டிங் இருக்கா, அரகன்ஸ் இருக்கா, அல்லது சாஃப்ட்னஸ் இருக்கா, பொலைட்னஸ் இருக்காங்கிறத நம்மளே அப்சர்வ் பண்ணி நம்ம பேசுறதை வந்து நம்ம வந்து மாற்றலாம். ஸோ அதே சமயத்தில் டாக்கம் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க போலியா நீங்க பேசாதீங்க. ஸோ நீங்க நார்மல் லைஃப்ல வந்து உங்களோட பேசுற ஸ்டைல் அதெல்லாம் உங்களோட வாய்ஸ் எல்லாமே சரியில்லாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு லெக்சர் கொடுக்குற போதோ அல்லது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பிளேஸ்லயோ நீங்க ரொம்ப நல்ல உங்களோட வாய்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி இந்த மாடுலேஷன் எல்லாம் மாத்தினீங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து பேசாதீங்க. நேச்சுரலா நீங்க எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரியே நீங்க ஒரு லெக்சர் கொடுக்குற இடத்துலயோ அல்லது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் போற இடத்துலயோ நீங்க வந்து பேசுங்க. ஸோ நேச்சுரலா தான் நீங்க வந்து மாத்தணுமே தவிர ஆர்டிபிஷியலா வாய்ஸோட மாடுலேஷனை மாத்துறது மூலமாவோ உங்க பாடி லாங்குவேஜை மாத்துறது மூலமாவோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பேசி மக்களை வந்து நீங்க ஏமாத்தாதீங்க. அதே சமயத்தில் உங்களோட வாய்ஸ் சரியில்லைன்னா அதை என்ன மாதிரி நிஜமாவே நேச்சுரலா எப்படி மாத்தணுமோ அந்த மாதிரி மாத்துங்க. செயற்கையாக உங்க வாய்ஸை மாத்தி பேசுறதோ மாடுலேஷனை மாத்தி பேசி மக்களை கவர்றதுக்காக ஏமாத்தாதீங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி வந்து நிறைய சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இதை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஃபோன்லையோ அல்லது பர்சனலாவோ அல்லது நீங்க ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் போகும்போதோ ஸோ அவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத வந்து கவனிக்கலாம். ஸோ இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து ஒரு கால் வந்து வந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு பேங்க்ல இருந்து ஒரு லோன் கொடுக்கறதுக்கோ எதுக்கோ வந்து கால் பண்றாங்க. ஸோ எனக்கு கால் பண்ணி நான் கிட்டத்தட்ட 2 நிமிஷம் லைன்லேயே வச்சுட்டே இருக்கேன். ஒரு 2 லேடிஸ் வந்து ரொம்ப ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து பேசுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸோ அந்த ஊரோட ஒரு பேச்சு நடையில ஸோ ஏதோ ஒரு லோக்கலா ஏதோ வந்து பேசிட்டே இருக்காங்க. ஸோ நான் கூட சரி யாரோ ஏதோ நம்ம ரிலேட்டிவ் தான் யாரோ கால் பண்ணிட்டு ஏதோ பேசிட்டே இருக்காங்க போல நம்ம போனை கட் பண்ண நான் 2 நிமிஷம் காதில் வச்சுட்டே இருந்தேன். ஸோ 2 நிமிஷம் கழிச்சு அந்த பேசின லேடியிலே ஒரு லேடி வந்து கம்ப்ளீட்டா அவங்க வாய்ஸை மாத்தி ரொம்ப ஹைட்டக்கா பேசுற மாதிரி வந்து பேசினாங்க. ஆனா பாவமே நான் இப்பதான் அந்த டாபிக் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீ கண்ணு முன்னாடி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அப்போ அந்த சேல்ஸ்ல மார்க்கெட்டிங்ல ஸோ ஃபோன்லையோ அல்லது நேரடியாவோ அல்லது எக்ஸிபிஷன் ஸ்டால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற ஸ்டைலு மாடுலேஷன் எல்லாமே வந்து நம்ம அப்படியே வந்து நம்மளை வந்து இழுத்து கட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. நேச்சுரலாக நம்மளோட ஸ்பீச் எப்படி இருக்கும், நம்மளோட ஸ்பீக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும், டோன் எப்படி இருக்குமோ அதை நம்ம டெவலப் நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு தான் முயற்சி செய்யணுமே தவிர அதை மாற்றி நம்ம பேசி கூட்டத்தை கவர்றதோ அல்லது நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம பேசி அட்ராக்ட் பண்ணதோ நம்ம வந்து செய்யக்கூடாது. அது எப்பயாவது ஒரு தடவை நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டோம்னா அது ரொம்ப அசிங்கமாக அக்லியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ டைம் ஆகுது, ரைட், இன்னொரு 2-3 minutes பேசுவோம். ஸோ அடுத்தாப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, டெமான்ஸ்ட்ரேட் ஃபர்ம்னஸ் இன் யுவர் லைஃப். ஸோ வென் யூ ஆர் ரிலேட்டிங் டு பீப்புள் லெட் தம் see firmness in your thinking, in your planning, in your decisions, in your goals. ஸோ உங்களோட பிளான்லையோ உங்களோட முடிவுகள்லையோ உங்களோட கோல்லையோ ஒரு உறுதித்தன்மை வந்து நமக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அதாவது உதாரணத்துக்கு வந்து ஐ ஆஸ்க் how many words you can type in 1 minute. ஸோ இப்போ ஒருத்தரை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்களா, நீ 1 நிமிஷத்துல வந்து நீ வந்து எவ்வளோ வார்த்தைகள் வந்து டைப் பண்ணுவேன்னு கேட்கும்போது ஸோ அந்த பர்சன் சொல்றாரா ஐ திங்க் 60 to 200 அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணாராம். ஸோ அப்போ 60 to 200 வந்து ஒரு உறுதியான ஆன்சர் வந்து கிடையாது. ஏன்னா 60 to 200 சம்பந்தமே வந்து இல்லை. அப்ப அந்த உன்னோட ஆன்சர்ல வந்து உறுதித்தன்மையே வந்து இல்லை. ஸோ அதே இன்னொரு பர்சன் கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 115 வேர்ட்ஸ் வந்து நான் வந்து டைப் பண்ணுவேன். ஸோ அப்ப அதுல வந்து ஒரு உறுதித்தன்மை வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன வந்து சொல்றாங்க,
ஸோ இன்னொருத்தர் வந்து கேட்குறாங்களா, கேன் யூ கம் டு மை ஆஃபீஸ் அட் 8 o'clock ஷார்ப்? ஸோ 8 மணிக்கு ஷார்ப்பாக உன்னால் என் ஆஃபீஸ்க்கு வர முடியுமான்னு கேட்கும்போது ஸோ நம்ம என்ன சொன்னோம், அவங்க என்ன சொல்கிறாங்களா, ஸோ ஐ டு நாட் நோ பட் ஐ வில் ட்ரை. ஸோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி சொன்னால் அதில் வந்து எந்த ஒரு உறுதித்தன்மையுமே வந்து இல்லை. ஒன்று என்னால் வர முடியும், அல்லது வர முடியாதுங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஸோ எனக்கு வருவேனா வர மாட்டேன்னு தெரியாது, ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த பதில வந்து எந்த ஒரு உறுதித்தன்மையுமே இல்லை, ஃபர்ம்னஸே இல்லை. ஸோ வர முடியும்னா எஸ் ஐ கேன் கம், வர முடியாதுன்னா நோ ஐ கேன் நாட் கம். அந்த ஃபர்ம்னஸ் வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து டார்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. So you are going to be firm, concise and correct in whatever answer you give. This is important also in your relationships, cooking, cleaning at home, everything. If you demonstrate firmness in your attitude, you will be appreciated for more than if you do not have any firmness in your character. So அப்போ எல்லா விஷயத்துலையுமே எதில் குறிப்பாக நம்மளோட திங்கிங்கில், நம்மளோட பிளானிங்கில், நம்மளோட டிசிஷன்ஸில், நம்மளோட கோலில், நம்மளோட செயல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு உறுதித்தன்மை வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து கிளாதிங், நம்ம நல்லா டீசெண்டாக வந்து நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம இமோஷனல் ஸ்டெபிலிட்டியோட நம்ம வந்து இருக்கணும். 19வது பாயிண்ட், இமோஷனல் ஸ்டெபிலிட்டியோட இருக்கணும். மெனி பீப்புள் இன் தேர் லைஃப் டெமான்ஸ்ட்ரேட் இமோஷன்ஸ் தட் ஆர் ஆன்டி சக்சஸ். For example, when you are in a hot temper, demanding, commanding, angry and jealousy, you make others reject you. Emotions are also important to bring successful. If you pay attention to these things, you will really be successful. ஸோ அப்போ நம்ம சக்ஸஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படிலாம் இருப்பாங்க? ஸோ எப்போ பார்த்தாலும் ஒரு கோவத்தோட, ஒரு ஹாட் டெம்பரோட இருப்பாங்க, ஒரு டிமாண்டிங் குவாலிட்டியோட இருப்பாங்க, ஒரு அரகண்டாக இருப்பாங்க, ஒரு கமாண்டிங், எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள டாமினேட் பண்ணக்கூடிய குவாலிட்டியோட இருப்பாங்க, கோபத்தோட இருப்பாங்க, அல்லது பொறாமையோட இருப்பாங்க. இதெல்லாமே வந்து ஒரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டியாக இல்லாமல் இருக்கிறது ஆன்டி சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்மளோட இமோஷன்ஸும் ஸ்டேபிளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ பே அட்டென்ஷன் டு தீஸ் திங்ஸ் யூ வில் பி ரியலி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான, இந்த பாயிண்டோட நம்ம செஷனை வந்து முடிச்சுக்குவோம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு நாட் லிவ் இன் ஃபியர், ஒரு பயத்திலே வந்து இருக்காதீங்கிறது சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் ஆல்வேஸ் லிவிங் இன் ஃபியர், no one will want to marry you or have you as his friend or even hire you. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பயத்திலே இருக்கிற நபராக இருந்தால் உங்களை யாரும் கல்யாணமும் பண்ண மாட்டாங்க, உங்கள் கூட ஃப்ரெண்டாகவும் வந்து இருக்க மாட்டாங்க, உங்களை ஜாபுக்கும் யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராகவும் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு இது செய்கிறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, இதை இப்படி பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, ஸோ இதை இவங்ககிட்ட இப்படி பேசுறதுக்கு பயமாக இருக்குது, இந்த டிசிஷன் எடுக்கிற பயமாக இருக்குன்னு ஸோ எப்போ பார்த்தாலும் பயம்னே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஜாபில் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் அது வந்து இருக்கலாம். ஸோ எப்போது பார்த்தாலும் ஒரு பயத்தை வெளித்து காட்டிக்கிட்டே இருக்கிறவங்களையும் பீப்புள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. such a fearful person drives others crazy. ஸோ மற்றவங்களும் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஆக்கி விட்டுட்டு போயிடுவாங்க எப்போது பார்த்தாலும் பயத்தில் இருக்கிறவங்க. If you have an employee or a partner who is always in fear, it is very difficult to work with them. If you have an employee or a partner who is always in fear, it is very difficult to work with him. If you are expressing continuous fear in your life, you are becoming a factor for rejection. People reject you, and when they reject you, you are failing in life. So it is very difficult. So அப்போ எப்போது பார்த்தாலுமே பயந்துட்டே இருக்கிறவங்க வந்து it's very difficult to work with him. If you are expressing continuous fear in your life, you are becoming a factor for rejection. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 2-3 months முன்னாடி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு, ஸோ எங்கள் ஃப்ளைட் வந்து நாங்கள் நினைக்கிறேன் ஏதோ பாம்பேலேருந்து நாங்கள் வர்றோம், ஹைதராபாத்தில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் சென்னைக்கும் மதுரைக்கும் அந்த ஃப்ளைட் வந்து வருது. ஸோ அப்போ ஹைதராபாத்தில் நிப்பாட்டும் போது நாங்கள் அந்த ஃப்ளைட்டுக்குள்ள வந்து ஒரு 100 பேரில் நாங்கள் ஒரு 30 பேர் மட்டும் உட்காந்துருக்கோம். ஸோ நிறையா செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து உள்ளே வந்து எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ வேறு ஸோ கிளீனிங் பண்ணுறவங்க, செக்யூரிட்டி பீப்புளாக வேறு யூனிஃபார்ம் போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து அப்படி ஜாலியாக ஜோக் அடித்து பேசிட்டே இருக்கும்போது ஸோ அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு நினச்சி நான் தெரியாமல் வந்து பேசிட்டேன். ஸோ ஏதோ வேறு ஊரில் நினைக்குது, அவருக்கு என்ன தமிழாக தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு சரி என்னது இப்போ நம்ம ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்களா, ஏதோ யூனிஃபார்ம்லாம் போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஜோக் அடிக்கிற மாதிரி சொன்னப்போ ஸோ அவர் என்கிட்ட கோபமாக சொன்னார், சார் இப்படி நீங்கள் பேசுனதுக்காக நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அவர் தமிழ் பேசுறாரு ஒரு ஷாக்கு. ரெண்டாவது வந்து அவர் ஏதோ சும்மா ஜோக்கா சொல்றாரு போல. சார் என்ன சார் சொல்றீங்க, எனக்கு இதை இப்போ பார்த்தா அப்படிதான் தெரியுது, நீங்க ஏதோ வந்து செக் பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ ஃபிளைட்ல பாம்பு இருக்கிற மாதிரியும் இந்த ஃபிளைட்டை ஏதோ எங்கேயோ ஹைஜாக் பண்ணிட்டு போன நீங்க திருப்பி இப்படி பேசுறீங்க, இந்த காரணம் உங்களை நான் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னங்க அப்படி சொல்றீங்கன்னா,
அப்படி நான் கேட்டேன், இல்லை சார் நான் தெரியாமல் கேட்குறேன், ஏன் சார் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து எங்களை ஹைஜாக் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த ஃப்ளைட்டுக்குள்ள பாம் இருக்குலாம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பயந்து பேனிக் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க பயப்படுறதுக்கும் பேனிக் உண்டாகிறதுக்கும் ஸோ நீங்கள் தான் வந்து காரணம். அதனால் இப்போ நீங்கள் பேசுகிறது வந்து சட்டப்படியான குற்றம். ஸோ இதே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுற ஸ்டாஃப் வேற ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ நம்ம பயந்தது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம பயமுறுத்துறவங்க லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ நான் இப்போ அன்னைக்கு வந்து அது ஒரு ஜோக்காக நினச்சோம், பட் அது ஒரு சீரியஸ் கிரைம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அன்றைக்கி தெரியல. ஸோ அப்போ நம்ம வந்து அது வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அப்போ நம்ம பயந்தோன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்ம பயமுறுத்துவோம் அப்படிங்கிற அந்த மாதிரியான நபர்களால் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து இந்த சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா இந்த ரூல்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு 20 பாயிண்ட் வந்து எண்ட் ஆகுது. ஸோ கூகுள் மீட்டில் பார்த்தவங்க சாரி ஒரு ஃபஸ்ட்டு 5-6 மினிட்ஸ் வந்து நான் கேமராவே மைக்கை ஆன் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் ரெக்கார்டிங் கேமரா வச்சதுனால அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ தயவுசெய்து இதில் வந்து ரெக்கார்டிங் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து சந்திரபிரியா வந்து இதே டைனமிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ங்கிற புக்கில் வந்து வேற ஒரு சாப்டர் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு எடுப்பாங்க. அதோட இந்த புக் வந்து ஓவர். அதுக்கப்புறம் ஸோ வேற ஒரு புக்கை வந்து நம்ம வந்து எடுப்போம். ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து வர்ற டியூஸ்டே வந்து இதே டைனமிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ் புக்கிலே வந்து நம்ம வந்து மீட் பண்ணோம். வேற ஒரு புது சாப்டரோட சந்திரபிரியா வந்து செஷன் வந்து கனெக்ட் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.